துலா, கணவன் மனைவியிடையே புரிதல் மேம்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபடவும். விருச்சிகம், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் சுமை குறையும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடவும். தனுசு, மனதில் இருந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சார்த்தி வழிபடவும். மகரம், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானை மனதார தியானித்து வழிபடவும். கும்பம், எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருப்பீர்கள். இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். சுறுசுறுப்பான நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கவும். மீனம், வாக்கை காப்பாற்றுவீர்கள். நிலுவையில் இருந்த பண பாக்கிகள் கைக்கு வரும். மனமீதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு சீரடி சாய்பாபாவை தரிசித்து வழிபடவும்.